நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 9626899268. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். தவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் மேலே 5 பிரிவுகளின் கீழ் பெரவலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் நடத்தை விதிகளை அவர் மீறிட்டார், கடைபிடிக்கலை. அந்த காரணத்துக்காக 5 பிரிவுகளின் கீழ் அவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. நான் இதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, திரு விஜய் அவர்கள் 2024 கட்சி ஆரம்பித்தார்ல, தமிழக வெற்றி கழகம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் பெருசாக அரசியல் பண்ணலை, கிரவுண்டில் இறங்கலை, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி பல விமர்சனங்கள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு பரப்புரையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணார். திருச்சி, நாமக்கல் அப்படின்ற இன்னும் பல மாவட்டங்கள்லாம் போனார். அரியலூர், பெரம்பலூர்லாம் போனார். அதை தாண்டி கரூரில் போனப்போ தான் ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்றது உலகத்துக்கே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு சின்ன பிரேக்னா ஒரு 2 மாதம் பிரேக்கு. அதுக்கப்புறமே திரு விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பு, நிர்வாகிகள் சந்திப்புன்ற மாதிரி பல பரப்புரை கூட்டங்கள்லாம் பல விஷயத்தை குறிப்பாக திமுக ரொம்ப கடுமையாக விமர்சிச்சுலாம் பேசிகிட்டு இருந்தால், திமுகவுக்கும் தாவேக்காவும் தான் போட்டின்றது அந்த காட்சிகள்லாம் எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு காபந்து அரசு தான் இருக்குது. 15ஆம் தேதி எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் நடக்க போகுதுன்னு சொன்னதுக்கப்புறமே இங்கே எலெக்ஷன் கமிஷன் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே. அதையும் மீறி பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. ஏன் இப்போ காபந்து அரசு தானே இருக்குது, எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் தானே இருக்குது, அதையும் மீறி ஏன் தாவேக்காவுக்கு பரப்புரைக்கெல்லாம் அனுமதி கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி திரு விஜய் அவர்கள் தலைமைச் செயலகம் போய் மாநில தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் அவங்கள்ட்ட போயிட்டு மனுலாம் கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறமும் இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா, பெண்கள் தாவேக்கா கூட்டத்துக்கு போகிற பெண்களை ஒருத்தர் அசிங்கமாக பேசினார், ரொம்ப தரக்குறைவாக பேசினார். அவரை கம்ப்ளைண்ட், அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக டிஜிபி ஆஃபீஸ்லாம் போனார். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாகவே திரு விஜய் அவர்கள் அதிரடி பாலிடிக்ஸில் இறங்கியிருக்காருன்றதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இன்னும் நம்ம அதிரடியான பாலிடிக்ஸில் இறங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு படி மேலே போய் பெரம்பூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபியர்ஸான பாலிடிக்ஸில் இறங்கி பெரம்பூரில் நிறைய விஷயம் பேசியிருந்தார். குறிப்பாக அவர் போகிற இடத்துலலாம் இன்றைக்கி என்ன பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட்டில், குறிப்பாக திமுக கவர்மெண்ட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதைப்பொருள் புழக்கம் அதிகமாயிருச்சு, இந்த கவர்மெண்ட் இனி இருக்கலாமா, இந்த தீய சக்தி திமுக இருக்கலாமா, இப்படின்றது தான் மக்கள் மத்தியில் அவர் வைக்க முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப நேற்று கூட்டம் இருக்குல்ல, அது பயங்கரமான கூட்டங்க. சும்மா சொல்லக்கூடாது, யாருக்குமே அந்த மாதிரி கூட்டம் இல்லை. காசு கொடுத்து இப்போ திமுகவோ அதிமுகவோ காசு கொடுத்து கூப்பிட்டு வராங்க. ஆனால் காசு கொடுக்காம இவ்வளோ கூட்டம் வருது, இது நாளைக்கு ஓட்டாக மாறுமா மாறாதான்றது 2வது பட்சம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கூட்டம் வர்றதே பெரிய விஷயம் தானே. கூட்டம், அதாவது இந்த பரப்புரை கூட்டம் ரத்தானதுனால பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கம் தொகுதியில் திரு விஜய் அவர்கள் பரப்புரை செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டுருச்சு. அங்கே போட்டியிடக்கூடிய ஆதவர்ஜனாக்கு திரு விஜய் அவர்கள் வாக்கு சேகரித்திருந்தா இன்னும் அந்த வில்லிவாக்கம் தொகுதியில் தேர்தல் களம் இன்னும் சூடு பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். ஏற்கனவே திமுக அங்கேயும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இப்போ தாவேக்காவினர் சென்னையில் திமுகவுக்கு அப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு வலுவாக இருக்காங்கன்ற மாதிரி அரசியல் விமர்சகர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளாலே கண்கூட பார்க்க முடியுது. ஏன்னா சென்னையில் அந்த அதிமுகவோட அந்த ஹோல்டு ஏறக்குறைய அது இல்லைன்ற மாதிரி தான் தெரியுது. இந்த தேர்தல் களம் சென்னையில் தாவேக்கா வர்சஸ் திமுக தான் இருக்குன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இப்படி இருக்கிறப்ப திரு விஜய் அவர்கள் வில்லிவாக்கத்தில் போயிட்டு அண்ணா நகர்லேயும் போயிட்டு பரப்புரை பண்ணியிருந்தா அந்த இடம் எப்படி இருந்திருக்குன்றத நம்மளால் நினச்சி பார்க்கலாம். பயங்கரமாக இருந்திருக்கும். ஸோ அந்த இடத்துல விஜய் அவர்கள் பண்ண முடியாத காரணத்துக்காக ஆதவர்ஜனா அவருடைய கோவத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. என்னன்னா, காவல்துறையினர்லாம் இன்னமும் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க, எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த குற்றச்சாட்டெல்லாம் வச்சிருக்காரு. ஸோ அவர் பண்ணியிருந்தா இன்னமும் பயங்கரமாக இருக்கும். திமுகவினரிடையே ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கும்னே சொல்லலாம். எங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த கரூரில் அந்த அசம்பாவிதம் நடந்துச்சுல, கிட்டத்தட்ட கொளத்தூரில் அப்படி தாங்க இருந்துச்சு. ஃப்ரெண்டு அந்த கூட்டத்தில் இருந்தான். அவன் சொன்ன அந்த விஷயம் உண்மையிலே என்ன யோசிக்க வைக்குது. என்னன்னா, அந்த மக்கள் அவ்வளோ கூட்டம் இருக்குல்ல, விஜய் அவர்களை பார்க்க அந்த கூட்டம் இருக்குல்ல நேற்று அந்த கொளத்தூர் பகுதிகளில், அதை பார்க்குறப்ப எனக்கு கரூரில் உண்மையிலே என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்றத என்னால் விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்டு சொன்னான். என்னன்னா, மக்கள் விஜயை பார்க்க வரப்போ அந்த ஒரு வேவ்ஸ் மாதிரி ஒன்று கிரியேட் ஆகுது. ஏன்னா அதே மாதிரி தான் கரூர் சம்பவத்துலேயும் நடந்துச்சு, நான் நியூஸ்லேயும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது கிரியேட் ஆகிறப்ப என்னென்னா, ஒருத்தங்க இடித்து இந்த மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி தான் கரூரில் நடந்துச்சு. கிட்டத்தட்ட நேற்றும் அந்த மாதிரி சம்பவம் நடக்கிறதுனால தான் விஜய் அவர்கள் உடனடியாக அந்த பரப்புரையை முடிச்சுட்டு, ஏன் அடுத்த நம்ம வில்லிவாக்கமும் அண்ணா நகரும் போகிறத அந்த கூட்டத்தை கூட அவர் ரத்து பண்ணியிருக்காரு. ஸோ இன்னும் இந்த மாதிரி சம்பவம் இன்னும் நடந்துடக்கூடாதுன்ற அந்த நல்ல எண்ணத்துக்காக தான். இதில் கேள்வி என்னென்னா, தாவேக்காவினர் வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு என்னென்னா, பெரம்பூரில் நல்லா இருக்குது பாதுகாப்பு, ஏன் அது கொளத்தூரில் இல்லை? அதுதான் முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்குது. அதை தான்
தேர்தல் ஆணையத்தையும் அவங்க வந்து புகாராக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ பெரம்பூரில் வந்து திரு விஜய் அவர்கள் பரப்புரை செஞ்சப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது முன்னாடியும் சரி, திரு விஜய் அவர்களோட பின்னாடியும் சரி, மக்கள் இல்லை. கிளியராக வந்து போலீஸ் வந்து தடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தலாம். அந்த கூட்ட நெரிசலை வந்து காவல்துறையினர் சூப்பராக கையாண்டுருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். அது ஏன் வந்து கொளத்தூரில் வந்து பண்ணலன்றது தான் மக்களுடைய கேள்வியாகவும் இருக்குது, தாவேக்காவினருடைய கேள்வியாகவும் இருக்குது. மூலக்கடை பிரிட்ஜிலேருந்து அவர் அப்படியே வராரு, அந்த பேரணியாக வராரு, ரோட் ஷோவாக வராரு. அங்கேருந்து கிராஸ் ஆகி திருவிக்கா நகரில் வந்து அங்கே அதோடு அந்த பெரவலூர் அந்த ஜங்ஷன் இருக்குது, அங்கே தான் வந்து திரு விஜய் அவர்கள் பேசுகிறாரு. அங்கே தான் அவ்வளோ கூட்டமும் நடந்திருக்கு. ஸோ என்னென்னா காவல்துறையினருக்கு நல்லாவே தெரியும் இங்கே வந்து கூட்டம் வந்து கூடும், அதை ஏன் வந்து அவங்க கிளியர் பண்ணலை அப்படின்றது தான் வந்து தாவேக்காவினர் முன்வைக்கிற அந்த கேள்வியாகவும் இருக்குது. அவங்க வந்து கிளியர் பண்ணலையா, இல்லை கிளியர் பண்ண முடியலையா, இல்லை கட்டுப்படுத்த முடியலையா, ஏன் அவ்வளோ கூட்டம் வருதா, அதனால் கட்டுப்படுத்த முடியலையான்ற அந்த கேள்வியும் வந்து மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு, அந்த சந்தேகம் எழுந்திருக்கு. ஸோ ஏற்கனவே வந்து கோர்ட்டும் சொல்லியிருந்தாங்க என்னன்னா, திரு விஜய் அவர்கள் வந்தாலே அது வந்து மாநாடு, அவங்களுக்கு வந்து போதிய பாதுகாப்பு கொடுக்கணுன்றது மாதிரி கோர்ட்டும் சொல்லியிருக்காங்க. இதையும் மீறி வந்து காவல்துறை என்ன சரியாக அதை வந்து ஹேண்டில் பண்ணலையான்ற அந்த சந்தேகம் வந்து மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. ஸோ அதை தான் வந்து அர்ச்சனா பட்நாயக், அதாவது மாநில தலைமை தேர்தல் அதிகாரி, அவங்க வந்து மாவட்ட தேர்தல் அதிகாரி, அதாவது குமரகுருபரன், இவர் வந்து சென்னை மாநகராட்சி ஆணையர். இப்போ வந்து எலெக்ஷன் இருக்கிறதுனால அவர் வந்து தேர்தல் அதிகாரியாக செயல்பட்டு இருக்காரு. அவங்கள்ட்ட வந்து எக்ஸ்பிளனேஷன்லாம் கேட்டுருக்கிறதா தகவல்லாம் வந்திருக்கு. அதே மாதிரி டிஜிபிடியும் கேட்டிருக்காங்க. தாவேக்காவினர் என்ன கோரிக்கையாக வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள்லாம் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க திமுகவினருக்கு வந்து சாதகமாக செயல்பட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து கொளத்தூரில் சரியாக பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் நேற்று வந்து ஒரு அசம்பாவிதம் வந்து தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கரூரில் நடந்துச்சு, அது ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டான தொகுதியாக இருந்திருக்கணும். ஆனால் அந்த தொகுதியிலேருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் கோயம்புத்தூர் தெற்குக்கு போயிட்டார். ஏன் அங்கே போனார், அவர் எந்த தப்பும் செய்யலை. ஏன்னா வந்து அவர் ப்ரெஸ் மீட்லலாம் வந்து சொல்லியிருப்பார், நான் தாங்க ஃபஸ்ட்டு போனேன், அங்கே பாதிக்கப்பட்ட மக்களை போயிட்டு மருத்துவமனையில் போய் பார்த்தேன் அப்படின்னு சொன்ன அவர், மக்கள் மத்தியில் இருந்தவர் ஏன் வந்து கோயம்புத்தூர் தெற்குக்கு போனாருன்றது அந்த கேள்வியும் எழுது. இதனால் அவர் மேலே சந்தேகமும் வருது அப்படின்ற மாதிரி தாவேக்காவினர் சொல்லிட்டு இருக்காங்க. அது குற்றமுன்னில் நெஞ்சு தான் குறுகுறுக்கும்னு சொல்லுவாங்களே ஒரு பழமொழி இருக்குல்ல, அது வந்து ஏன் இவருக்கு பொருந்துது பாருங்க அப்படின்ற மாதிரி தாவேக்காவினர் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். அவர் வந்து கோயம்புத்தூர் தெற்கில் போயிட்டு ஒரு மாவட்டமே மாறி போகிறாரு. அதுதான் இங்கே வந்து ஒரு ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன் வந்து கரூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு போகிறாரு, இது வந்து அவருக்கு ஜெயிக்கக்கூடிய தொகுதியா, இல்லை இங்கே நின்னா கண்டிப்பாக தோற்றுருவோன்ற அந்த பயத்தில் போனாரா? ஏன்னா கரூர் வந்து அவரோட கோட்டை, அவரை தாண்டி எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது. முதல்வரே வந்தாலும் செந்தில் பாலாஜி தான் அவர் வந்து பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த டாக்லாம் இருக்கும். ரொம்ப வந்து பில்டப் கொடுத்துலாம் பேசுவாங்க. அப்படியும் மீறி அவர் போயிருக்காருன்னா சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது. அவர் கிரவுண்ட் ரியாலிட்டியை பார்த்துருப்பார். ஓகே, இங்கே டிஎம்கேக்கு சரியா இல்லை, முக்கியமாக நமக்கு இங்கே இந்த பகுதியில் இனி போட்டிட்டா பிரச்சனை வரும்ன்றதை அவர் நம்பியே வெளியே போனாரான்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ நம்ம மறுபடியும் நம்ம சென்னைக்கு வரலாம். ஸோ திரு விஜய் அவர்கள் அந்த வில்லிவாக்கம் மற்றும் அண்ணா நகர் பரப்புரையை தடுத்தது, ரத்து பண்ணது உண்மையிலே வந்து ஒரு வரவேற்கக்கூடிய விஷயமா தான் பார்க்கப்படுது. ஏன்னா அங்கே வந்து நேற்று கிட்டத்தட்ட ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் மக்கள் மத்தியிலையும் பேசப்படுறாங்க. ஸோ இது வந்து நிகழாமல் இருந்திருக்குன்றதே வந்து ஒரு நல்ல செய்தியாக தான் பார்க்கப்படுது. ஸோ காவல்துறையினர் மேலும் மேலும் இனி வரக்கூடிய பல்வேறு பரப்புரைகளுக்கு, திரு விஜய் அவர்களுடைய பரப்புரைக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. காவல்துறையினர் பாதுகாப்பு கொடுப்பான்றதை நம்ம நம்புவோம். அடுத்தபடியாக திரு விஜய் அவர்கள் வர 2ஆம் தேதி, ஏப்ரல் 2ஆம் தேதி வியாழக்கிழமை வந்து திருச்சி கிழக்கு தொகுதிக்கு வந்து வேட்புமனு தாக்கல் பண்ண போகிறார். ஏற்கனவே பெரம்பூரில் பண்ணிட்டாரு. இப்போ திருச்சி கிழக்கு போயிட்டு அங்கேயும் 2 தொகுதியில் போட்டிடுறதுனால அங்கேயும் வேட்புமனு தாக்கல் பண்ணுறாரு. அங்கேயும் வந்து போதுமான பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் வந்து காவல்துறை ஆணையர், அதாவது திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர்கிட்ட போயிட்டு மனுலாம் கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுக்கப்புறம் அவங்க தரப்புலேருந்து ஒன்று சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, திரு விஜய் அவர்கள் அங்கே வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணதுக்கப்புறம் ரோட் ஷோலாம் பண்ணக்கூடாது, அவர் பின்னாடி தொண்டர்கள் யாரும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சில நிபந்தனைகள்லாம் விதிச்சிருக்காங்க. ஸோ அது சொன்னதுக்கப்புறம் திரு விஜய் அவர்கள் அன்னைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணதுக்கப்புறம் வந்து அங்கே பரப்புரை பண்ண போகிறாங்க. அது டைமும் கொடுத்துருக்காங்க. மதியம் 12 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் அவர் பரப்புரை பண்ணிக்கலாம். இந்த 4 மணி நேரத்தில் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அங்கே வந்து ஏற்கனவே திமுகவுடைய கோட்டையாக இருக்குது, திமுகவுடைய முக்கிய முகமாக இருக்கக்கூடிய கே நேரு அவர்களுடைய மாவட்டம். அவர் தான் வந்து ஸ்ட்ராங் மேன் அங்கே, அவர் தாண்டி எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவருடைய கோட்டையிலே வந்து விஜய் அவர்கள் வந்து கால் வச்சிருக்காரு. ஸோ ஏற்கனவே வந்து அங்கே இனிகோ இருதயராஜ் அவர் வந்து திமுக சார்பாக போட்டிடுறாரு. இந்த தொகுதியை வந்து விஜய் அவர்கள் தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து கிறிஸ்தவ வெள்ளாளர்கள் அதிகமாக இருக்காங்க. ஏன்னா இனிகோ இருதயராஜ் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவ இயக்கம் தான் வச்சிருக்காரு. ஸோ அங்கே வந்து அவர் போட்டியிடுறதுனால தான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட ஒரு நல்ல வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சார். ஸோ இந்த வாட்டி திரு விஜய் அவர்கள், இவர் ஒரு பேசிக்கலி ஒரு கிறிஸ்தவர், அவர் வந்து அன்னைக்கு அறிமுகப்படுத்திக்கிட்ட போதே வந்து நான் ஜோசப் விஜய் அப்படின்ற மாதிரி தான்
எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து ஜோசப் விஜய்ன்னு சொல்கிறாரு அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களிடையே அவருடைய வாக்கை வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து விஜய் அவர்கள் ஜோசப்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு அப்படின்ற மாதிரி திமுகவினர்லாம் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அவங்க பேர் அவங்க இஷ்டம், அவங்க சொல்லலாம் சொல்லக்கூடாது, அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். இதில் வந்து என்ன அரசியல் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கூடான்றது தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. ஸோ நம்ம இதுக்குள்ளே மறுபடியும் வருவோம். திருச்சி கிழக்கில் வந்து இவர் வந்து போட்டிடுறது உண்மையிலேயே விஜய்க்கு வந்து ஒரு சாதகமான சூழல் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து ஏற்கனவே திமுக சில அதிருப்திகள் இருக்குது, இது வந்து விஜய்க்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னதான் அதே மாதிரி தான் பெரம்பூர்லேயும் வந்து விஜய்க்கு நல்ல ஒரு எட்ஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 2 தொகுதியிலுமே திரு விஜய் அவர்கள் வெற்றி பெறக்கூடிய அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறதுனால திமுகவுக்கு இந்த எலெக்ஷன் வந்து கொஞ்சம் ஒரு கழகத்தை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம் விஜய்னால, இந்த விஜய் ஃபேக்டர்னால. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த 2 தொகுதியிலும் விஜய் ஜெயிப்பாரா இல்லையான்றதை நம்ம பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அடுத்தபடியாக வந்து திரு விஜய் அவர்கள் சமீபத்தில் தாவேக்காவுடைய வேட்பாளர்கள்லாம் ஒரே மேடையில் அறிமுகப்படுத்தினார். அதில் 106 வேட்பாளர்கள் வந்து வேற கட்சியில் சேர்ந்தவங்க, வேற இயக்கத்தை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி திமுகவினர் வந்து ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இதை பற்றி திமுகவினர் பேசலாமா அப்படின்றதே எனக்கு ஒரு காமெடியாக இருக்குது. ஏன்னா திமுகவில் இன்றைக்கி பல பேர் வந்து அதிமுகலேருந்து வந்தவங்கள தான் இருக்காங்க. அதில் வந்து அமைச்சர்களும் பல பேர் இருக்காங்க. இப்போ சமீபத்தில் ஓபிஎஸ் அவர்களே வந்து திமுகவில் இணைஞ்சார். கொடுத்தோடனே இப்போ வந்து போடி தொகுதியில் அவருக்கு சீட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ திமுகவினர் இதை பற்றி பேசுகிறது வந்து எனக்கு உண்மையிலே காமெடியாக தான் இருக்குது. நான் இதை காமெடின்றதை தாண்டி இது வந்து அரசியலில் இயல்பு. எல்லாம் பல பேர் பல கட்சியிலேருந்து வருவாங்க, அவங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்கன்றதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி எத்தனையோ தேர்தலில் நடந்திருக்கு. அது ஏன் வந்து தாவேக்கால மட்டும் தான் அது நடக்குதா அப்படின்றது தான் என்னோட கேள்வி. இதுலேருந்து நான் வந்து தாவேக்காக்கு நான் ஆதரவாக பேசுகிறேன் அப்படின்றது கிடையாது. இது தாவேக்கா மீது தேவையில்லாமல் ஒரு அவதூறு பரப்பப்படுது, அதுக்காக தான் நான் இதை பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு கேண்டிடேட் வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு வின்னபிலிட்டியும் இருக்கணும், ஒரு லாயல்ட்டியும் இருக்கணும். இப்போ ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கார், அவருக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. இது தாவேக்காலே நடக்குது. என்னன்னா அவருக்கு வந்து லாயல்ட்டியாக இருப்பார், கட்சிக்கு லாயல்ட்டியாக இருப்பார். ஆனால் அவருக்கு வின்னபிலிட்டி இருக்கா, மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கா அப்படின்றதையும் பார்ப்பாங்க. வெறும் ஒரு விசுவாசத்தை வச்சுக்கிட்டு அவர் ஜெயிப்பான்றதை நம்ம எதிர்பார்க்க முடியும். ஆனால் 2மே இருக்கணும். இந்த 2மே இருந்தால் தான் அது வந்து ஜெயிக்க முடியும். இல்லைன்னா வந்து ஒரு எலெக்ஷன் நின்று ஜெயிக்காமல் போகிறது ஒரு யூஸும் கிடையாது. ஸோ தாவேக்கா தலைமை வந்து இதை பார்த்து தான் 106 பேருக்கு வந்து அவங்க சீட்டும் கொடுத்துருக்காங்கன்றது என்னுடைய கருத்தாக இருக்குது. ஸோ இது வந்து விமர்சனம் பண்ணுறது வந்து சரியாக இல்லைன்றது மாதிரி தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. ஸோ உண்மையிலே ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, பயங்கர எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்தந்த தொகுதிகளில் வந்து விஜய் அவர்கள் பரப்புரை செஞ்சு திமுகவினர் அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து இந்த தேர்தல் கிழமையே அடுத்து வர நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர பிளாஸ்டாக இருக்குன்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சென்னை மட்டும் இல்லை, இன்னும் 37 38 மாவட்டங்கள் இருக்குது. அங்கேயும் வந்து தேர்தல் களம் எப்படி இருக்க போகுது, ரிசல்ட்ஸ் எப்படி வருதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். வந்ததுக்கப்புறம் இதை பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம்.